சீன் பை சீன் வந்து இந்த ட்ரெய்லரில் ஷார்ட் பை ஷார்ட் வந்து நமக்கு யோசிக்க வைக்குது. இது எப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, இது அங்கே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப கமலஹாசன் அவர்களுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லு. ஏன்னா ஒரு நடிகர், இளம் நடிகருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய லெஜெண்ட் மாதிரியான கமலஹாசன் மாதிரியான ஆள் வந்து ஸ்க்ரீனில் பாதியாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாருல, ஸ்பேஸ் கொடுக்குறாருல, அதுவே பெரிய விஷயம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன நான் தான் ஹீரோ, எனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வைக்கிறீங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய மனசோட வச்சுருக்காரு. டைலாக்கும் அந்த மாதிரி சிம்புவை வந்து அடுத்து நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய விஷயத்த அளவுக்கு டைலாக்லாம் வச்சுருக்காங்க போது உண்மையிலே அவங்க 2 பேருடைய அந்த பெரிய மனதுக்கு ஒரு பாராட்டு. இல்லை, மணிரத்னம் உள்ள அந்த ஸ்டைல் இருக்குது, பட் அது லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் சாஃப்டாக அப்படி டைலாக் டெலிவரிலாம் இருக்கும். அதை இந்த இதில் கொஞ்சம் உடைச்சிருக்கிறாரு. கொஞ்சம் லவுடாக சத்தமாக பேசுகிறாங்க. ரெண்டாவது இப்போ உள்ள அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்குது. ட்ரெயிலர் கட்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவருடைய ஸ்டைல் கிடையாது. ஆனால் அவருடைய ஸ்டைலுக்குண்டான உள்ள விஷயம் இருக்குது.